வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் போட்டியிடும் தமது சொத்து விவரங்களை இதுவரை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தேர்வை வரி விவகாரம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை. கூட்டு அறிக்கை இன்னமும் வெளியீடு இல்லை என்று காயந்த கருணாதிலக்க சுட்டிக்காட்டு. செம்பனி போராட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு சில அரசியல்வாதிகளின் திட்டமிட்ட செயல்களே காரணம். அமைச்சர் சந்திரசேகர் கருத்து. செம்மணி புதைகுழி அகழ்வாராய்ச்சியை மையமாக கொண்டு சமூக வலைதளங்களில் செயற்கை படங்கள் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் போட்டியிடும் தமது சொத்து விவரங்களை இதுவரை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். அதேபோல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சுமார் 2600 வேட்பாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 30 தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத 13 வேட்பாளர்களுக்கும் பொது தேர்தலில் போட்டியிட்ட 1064 வேட்பாளர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 75,000க்கும் மேற்பட்டோர் போட்டியிட்ட நிலையில் 2600க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை. இவர்களையும் எதிர்கொள்ளும் வகையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேர்தல் ஆணைக்குழுவின் பங்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் அறிவிப்பது மட்டுமே. அதன் பிறகு அவர்கள் ஈடுபடும் சபை நடவடிக்கைகள் மாகாண ஆணையாளர்களின் கீழ் நடைபெறும். அதே சமயம் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையிலும் தேர்தல் ஆணைக்குழு தலையிடாது. எனினும் ஒரு உறுப்பினர் தனது கட்சியால் ஒழுக்கம் கூறினமை காரணமாக நீக்கப்படுவதாக இருந்தால் அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு. அதற்கேற்கவே எங்கள் செயல்பாடுகள் அமைகிறது. இதை தவிர வேறு எந்த அரசியல் விவகாரங்களிலும் எங்கள் தலையீடு இருக்காது என்று தெரிவித்தார். அமெரிக்காவுடன் பரஸ்பர தீர்வை வரி தொடர்பாக இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதன் முடிவுகள் குறித்து இலங்கை அமெரிக்க கூட்டு அறிக்கை வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தாலும் அந்த அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை என்று எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா காயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். ஜூன் 30 பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அரச நிதி மூலோபாயம் குறித்து சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது உரையாற்றிய அவர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வழங்கிய 90 நாள் கால அவகாசம் இப்போது முடிவடையும் கட்டத்தில் உள்ளது. ஆனால் அரசாங்கம் இதுவரை இதை பற்றிய தெளிவான செயல்பாடுகளை எடுத்திருப்பது தென்படவில்லை என்று கூறினார். தொடர்ந்து அவர் கூறுகையில் நாட்டின் பங்குரோத்து நிலை குறித்து தற்போது ஆளும் தரப்பினர் எதிர்க்கட்சிகளையே குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் அந்த நேரத்தில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் அனைவரும் எதிர்க்கட்சியில் தான் இருந்தனர். முந்தைய அரசாங்கத்தின் தவறான நிதி முகாமைத்துவமே நாட்டை பங்குரோத்து நிலைக்கு தள்ளியது. எதிர்க்கட்சியாக இருந்த போது நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தோம். ஆனால் அரசாங்கம் கவனிக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒப்பந்தத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகளை கடைபிடிப்பதே தற்போதைய அரசின் நடவடிக்கையாக உள்ளது. அந்த நிபந்தனைகளை மீறினால் புதிய நெருக்கடிகள் உருவாகும் என்பதையும் நாங்கள் அறிவோம். அதனால் உண்மையினை மறைக்காமல் பேசுகின்றோம். தேர்வை வரி தொடர்பில் அரசு பலமுறை வலியுறுத்தப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி சர்வ கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தினார். எங்கள் பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. பின்னர் அமெரிக்காவுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதற்கான கூட்டு அறிக்கை வெளியாகும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் இன்னமும் அந்த அறிக்கை வெளியாகவில்லை. இதேவேளை கடந்த 9 மாதங்களில் அரசாங்கம் அறிவித்த பல திட்டங்கள் மத்தியில் காணாமல் போயுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா, காட்டு விலங்குகள் கணக்கெடுப்பு போன்ற திட்டங்கள் எதை அடைந்தன என்பது தெரியவில்லை. மக்களின் வரி பணத்தில் இருந்து நிதியளிக்கப்பட்ட இந்த திட்டங்களுக்கு கணிசமான பலன்கள் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். செம்மணியில் நடந்த போராட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு அரசியல் சாக்கடையில் இயங்கும் சிலர் காரணமாக இருந்தனர் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 2025 ஜூன் 30 இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் செம்மணி புதைக்குழி பிரச்சனை என்பது மிக முக்கியமான ஒன்று. கிருசாந்தியின் கொலை வழக்கு பல வருடங்களாக நிலுவையில் உள்ளது. நீதிக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் செம்மணி புதைக்குழியில் இருந்து நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. அங்கு புதைக்கப்பட்ட உடல்களை பரிசோதனை செய்ய தேவையான கருவிகளை இலங்கைக்கு வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கேட்டிருந்தோம். போராட்டம் நடைபெற்ற அதே நேரத்தில் நானும் அந்த இடத்திற்கு சென்றிருந்தேன். அப்போது 10 முதல் 15 பேர் வரை அடங்கிய ஒரு குழுவினர் எங்களை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினர். ஆனால் அவர்களுடன் நேரில் பேசிக் கொண்டிருந்த வேளையில் திட்டமிட்ட வகையில் செயல்பட்ட ஒரு கும்பலால் அந்த இடத்தில் குழப்பம் உருவாக்கப்பட்டது. அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நான் முன்வைக்கவில்லை. அவர்கள் அந்த போலியான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பதையும் வலியுறுத்த விரும்புகின்றேன்.
நான் சென்றதற்கான நோக்கம் மக்களின் பிரச்சனைகளை நேரில் அறிந்து கொள்வதே. அங்கு வாழும் மக்கள் கூறியது என்னவென்றால், ஒரு அமைச்சரவை அமைச்சர் அந்த இடத்திற்கு வருவது என்பதுதான் அந்த பிரச்சனை அரசு தரப்பில் அங்கீகாரம் வழங்கப்படுவதை குறிக்கின்றது. ஆனால் இந்த அங்கீகாரத்தையே புதைத்து வைக்க சில அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செயல்பட்டதே அந்த அசம்பாவிதத்திற்கு காரணமாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். செம்மணியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சியை மையமாக கொண்டு சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் செயற்கை படங்கள் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று சட்டத்தரணி வனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த எச்சரிக்கையினை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் நடைபெறும் மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தின் 5ஆம் நாள் பணிகள் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை 33 மனித எலும்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. நிபுணர்கள் சோதனை செய்ய வேண்டிய தேவை இருந்ததால் நேற்று பகல் நேரத்தில் மட்டும் 2 சிறுவர்களின் உடல்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டது. தற்போது எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த நிலையில் நெருக்கமான சூழலில் காணப்படுவதால் ஆய்வுகளை துல்லியமாக மேற்கொண்டு பாதுகாப்புடன் அகழ்வது சவாலாகியுள்ளது. எனவே நேற்று புதிய எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. இந்த நிலையிலேயே சமூக வலைதளங்களில் அல்லது பொதுவெளியில் தேவையற்ற, தவறான அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட படங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தால் குற்றவியல் விசாரணைகளுக்கு இடையூறு செய்ததற்காக நீதிமன்ற அவமதிப்பது உரிய செயலாக அடிப்படையாக கொண்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செம்மணியில் 33 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை பாதுகாக்க அரசாங்கம் அவசர நடவடிக்கைகள் எடுக்காததால் இது சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவிக்கையில், புதைக்குழிகளில் மீட்கப்படும் எச்சங்கள் மழையால் பாதிக்கப்படலாம், அதனால் DNA பரிசோதனைகள் கஷ்டப்படும் எனவும் பாதுகாப்பு கூடாரங்கள், CCTV கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை இல்லாதது சந்தேகம் எழுப்புவதாகவும் கூறினார். மேலும் ஊடகவியலாளர்களுக்கு செய்தி சேகரிப்பதற்கான அனுமதி மிக குறைவாக வழங்கப்படுவதும் தகவல்கள் மறைக்கப்படுகின்றனவோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தேகங்களை அகற்ற பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும், CCTV கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் மற்றும் விசாரணைகளுக்கு தேவையான வளங்கள் உடனடியாக ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் சரணடைந்த இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணங்களை தொடர்புபடுத்தி அதற்கான விசாரணையை கோரிய முறைப்பாடு கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு சட்டத்தரணி தனுக்கு ரணஞ்சுகு ககந்தகமையினால் சமர்ப்பிக்கப்பட்டதாகும். இது தொடர்பான தகவலை அவர் தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் முறைப்பாட்டின் பதிவு இலக்கம், தற்போதைய நிலைமை குறித்த தகவல்களையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த வழக்கு உரிய சட்ட நடைமுறைகளின் கீழ் ஆராயப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கத்தில்தான் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இது புறக்கணிக்கப்படாமல் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிப்படைத்தன்மையை, பொறுப்பு கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதே எனது முக்கிய நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கு தொடரும் போதே பொதுமக்கள் மற்றும் சமூகத்தின் ஆதரவு அவசியமாக இருப்பதாகவும் அதனை வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதை முன்னிட்டு இதற்கு முந்தைய கட்டத்தில் போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி இவர் போலீஸ் அதிபருக்கு முறையீடொன்றை முன்வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 26ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 11,46,272 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2,37,037 ஆகும். மேலும் ரஷ்யாவிலிருந்து 1,12,118 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,05,703 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 73,727 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 64,309 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 60,634 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 49,762 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அதே நேரம் 2025 ஜூன் மாதத்தின் முதல் 26 நாட்களில் மட்டும் 11 லட்சத்தி 1,16,469 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.